தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த வார்த்தைகளை அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக அது பதிவு செய்யப்பட்டு யூடியூப்பிலும் எல்லாத்திலும் மீடியாக்களும் வெளிவிடப்படுகிறது. அப்படியாக நீங்கள் அவர்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதா. சரியா டொரண்டோ நேரம் 9:31. நாங்கள் இதுவரை நேரமும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு வெளிச்சத்தின் நித்திய வெளிச்சத்தில வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொண்டோம். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். வெளிப்பாடுகளை கற்றுக்கொண்டோம். ஆவியானவர் எங்களுக்கு கூட பேசிக்கொண்டே இருக்கின்றார் இந்த நாட்களில். அப்படியாக நாங்கள் ஓட்டத்தை ஓடுவோம். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசையின் பருவத்துக்கு நேரான்ற பகுதிக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்ல போறோம். இந்த நாளிலும் இந்த வேளையில இருந்து 1/2 மணி நேரங்கள் திறப்பின் வாசல் நிற்க அழையுங்கள், இணையுங்கள், சங்கம் வானொலிக்குள் சங்கமிக்க உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளில் நாங்கள் திறப்பின் வாசல் நிற்க போன்றோம். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இன்று செபிக்க போகின்றோம். ஆமென். அப்படியாக நாங்கள் செபிப்போம். ஜெபத்தில் உங்களோடு வழி நடந்து இணைந்து செபிக்க எங்களோடு சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் சௌதரி அழைப்புக்கு கொண்டு வந்து நாங்கள் செபிப்போமா? ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஞ்சினி. ஆமென். நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். இந்த நாளில் நாங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியான முக்கியமான ஒரு பகுதி ஒன்று இருக்கிறது. அதாவது எங்களுடைய பிரான்ஸ் தேசமும் லண்டன் தேசமும் அவருடைய ஆளுநர்கள் எல்லாரும் இணைந்து ஒரு பலஸ்தீன நாட்டை உருவாக்குறதுக்கு திட்டமிடுகிறார்கள். இது தேவ வார்த்தைக்கு முரணானது. இப்படிப்பட்ட அந்த திட்டமிடுதலை கர்த்தர் நொறுக்கும்படியாகும். ஆளுநர்கள் கர்த்தரின் ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தரின் கைகள் நீர்க்கால்கள் போல் இருக்கிறது. தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் என்று சொல்லி வார்த்தை எழுதி இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு நாங்க இந்த ஆளுநர்கள் தன்னுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படாத கர்த்தர் தொடும்படியா, இன்னுமா இந்த சீரிய ஆளுநரை கர்த்தர் தொடும்படியாக அந்த கிறிஸ்தவர்களை துன்புறுத்தாதபடிக்கு அவர்கள் ஆசீர்வாதத்தோடு வாழ அவர்களுக்கு வேண்டிய ஒத்தாசைகள் அந்த அரசாங்கத்திலிருந்து கிடைக்க பெறும்படியா எப்படியா நாங்கள் செபிக்க போகிறோம். எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்த அந்த ஆளுநர்களை கர்த்தர் தொட வேண்டும். இந்த அதிகாரிகளை தொட வேண்டும். அப்படியாக நாங்கள் செபிப்போம். இணையுங்கள். ஒரு மனப்பட்டவர்களாய் நாங்கள் செபிப்போம். சோஸ்ரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நல்ல வேலைக்காக உமக்கு கோடி கோடி சோஸ்ரம். நாளிலும் அப்பா கத்தாசி வரும் பருவத்துக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்பா. வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தரிடத்தின கொத்தாசி வரும் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளும் தேசங்களை தருகிறேன் கத்தால். அப்பா தேசமே பயப்படாது மகிழ்ந்து கழிவுறு கத்தர் முன்னாடி பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி வார்த்தை எழுதி இருக்கு. அந்த வார்த்தைக்கு நாங்க இன்றும் நீர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. அப்பா அதுல எங்கள் கண்கள் காணவில்லை, செவியில கேட்கவும் இல்லை, இதயத்தில் நாங்கள் உணரவும் இல்லை அப்பா. அப்படிப்பட்ட ஆராய முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை நீங்க எங்களோட கரத்தின் கிரியையினால் நகல விடாமல் செய்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவர். அந்த கரத்தின் கிரியையின் வெளிப்பாடுகளுக்காய் சோஸ்திரம் ஆண்டவர். தகப்பனே இந்த நாளிலும் இந்த தேசங்களை விசேஷமா அவட கரத்தில் ஒப்புவிக்கிறோம் அப்பா. அப்பா பிரான்ஸை ஒப்புக்கொடுக்கிறோம், லண்டனை ஒப்புக்கொடுக்கிறோம், அந்த நாட்டில் உள்ள தலைவர்களை ஒப்புக்கொடு அதிகாரிகள் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த 2 நாடுகள் சேர்ந்து உம்முடைய வார்த்தைக்கு விரோதமா எழும்புற காரியங்கள், செயல்பட நினைக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அப்பா எல்லாம் நிர்மூலமாய் போவதா இயேசுவின் நாமத்துல கட்டளை இடுகிறோம் கத்தாவே. தகப்பனே நாட்டுக்கு எவ்வளவோ காரியங்கள் செய்ய இருக்கு கத்தா. எப்படியோ மக்கள் ஆண்டவர் நெருக்கப்படுகிற ஒடுக்கப்படுகிற பஞ்சம் பசி பட்டினியில வாடுகிற அத்தகைய மக்களுக்கு ஒரு ஒத்தாசைய உதவிக்கிற நாடுகளால் நம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற நாடுகளா எழும்பத்தக்க உணர்வை கொடுங்க ஆண்டவர். உடைய கடின இருதய சிந்தைகளை மாற்றி போடுங்க. உடைய வார்த்தைக்கு முரணான செயல்கள் எழும்பாதபடிக்கு இந்த தேசங்கள்ல நீங்க ஆளுக செய்யுங்கப்பா. விசேஷமா பிரான்ஸ் ஆளுநரோடு நீங்க இடர்படுங்க ஆண்டவர். அங்கே முஸ்லிம்கள் ஆதிக்கம் அதிகமாய் கொண்டு போகுதப்பா. உடைய கிறிஸ்தவர்கள் அங்கே ஒடுக்கப்படுகிறார்கள் கத்தாங்க. மர்மமான திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முடங்கி போவதாக தேவ திட்டம் தேவ
சித்தம் அந்த நாடுகளை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஐயா. லண்டனுக்கா ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமா தொடுங்க ஆண்டவர். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற அந்த தேசம் ஐயா, சுவிசேஷம் எழும்பின தேசங்களை அந்த தேசத்தில் ஒரு எழுப்புரை காணணும் ஐயா. இப்படிப்பட்ட முரண்பட்ட செயல்கள் அந்த தேசத்துல எழும்பாதபடிக்கு, அப்படிப்பட்ட திட்டங்களை இந்த ராஜாக்கள் தீட்டாதபடிக்கு நீர் தொடுவீராக. கர்த்தர் பயம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம் ஐயா. பலஸ்தீன நாடென்று ஒன்று நாடை உருவாக்காதபடிக்கு அவருடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் முறியடித்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நீங்க உங்களுடைய தேவ சித்தத்துக்கும் தேவ திட்டத்துக்கும் தேவ வார்த்தை நிறைவேறட்டும் ஆண்டவர். நீங்க அவர்களை முன்குறித்து அவர்கள் அழைத்திருக்கிற தத்தாவே இந்த நாள் முன்குறித்த தீர்க்க இந்த நாட்கள் நிறைவேறட்டும் ஏசப்பா. நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னுமா இந்த செய்தி ஆளுநருக்கு ஜெபிக்கிறோம். அந்த தேசத்துல அரசாங்கம் மாறி இருக்கு. அந்த ராஜ்யம் எடுக்கிற முயற்சிகளோடு கண்ணோக்கி பார்ப்பீராக கத்தாவே, பொறுப்பெடுப்பீராக. அந்த ஆளுநர் கத்தாவே மதவரி பிடித்து ஆண்டு எத்தனையோ கிறிஸ்தவர்களை வயோதிக மூதாட்டிகளை வேதனைப்படுத்துற ஒத்தாசையை தடுத்து நிறுத்துற காரியங்கள் நீர் காண்கிறீரே கத்தாவே. இந்த நாட்களும் நீர் பொறுப்பெடுப்பீராக. அவருக்குள்ளே ஒரு மனந்திரம் உண்டாவதாக. அந்த ராஜ்யம் எல்லா ஜனங்களையும் ஒரு பொதுமன கண்ணோட்டத்துல பார்க்கத்தக்க உணர்வை கொடுப்பீராக கத்தாவே. அன்று பார்வோன் ஆளோட்டிகளை வைத்து ஆண்டவரே எபிரேய மக்கள் துன்புறுத்தினான், நெருக்கினான். அவர்கள் எவ்வளவுக்கு ஒடுக்கப்பட்டு அவ்வளவு அதிகமாய் பெருக்கத்தையே கண்டார்கள் கத்தா. அதே போல இந்த சிறிய நாட்டில் இந்த ஜனங்கள் ஒடுக்கப்படுவதை காண்கிறேன். அவ்வளவாய் பெருக்கப்பட ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க ஒத்தாசை பர்வதத்திலிருந்து ஒத்தாசை கிடைக்கும்படியா ஜெபிக்கணும். உடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் துன்புறுத்தப்படுகிறார், எங்கெல்லாம் நெருக்கப்படுகிறார், எந்தெந்த தேசத்துல முடக்கப்படுகிறார்கள் அந்த தேசத்துல எல்லாம் நாம மகிமைப்பட ஒத்தாசை அனுப்பி உதவி செய்வீரா. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கடந்த நாட்கள் ஆண்டவர் நாங்கள் அறிந்தோம், இலங்கை பாராளுமன்றத்துல கூட அப்பா அந்த நியாயப்பிரமாணத்தில் நடக்கும்படியான விதிமுறைகளை ரோமரின் புஸ்தகத்தின் அடிப்படையில் அந்த வசனத்தின் அடிப்படை வெளிப்படுத்தினார்கள் கத்தா. அதே போல இந்த நாட்கள் வசனம் எங்கும் விருத்தி அடியட்டும். ஒவ்வொரு தேசங்களும் ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும் ஐயா. விசேஷம் இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்துக்கு விரோதமா ஜெர்மன் எழும்பி இருக்கிறது நீ காண்கிறேன். ஆனால் ஜெர்மனோ 82% மக்கள் பஞ்சம் பசி பட்டினியில கிடக்கிறார்கள். ஆனால் இந்த தேசத்துல அப்பா அவர்கள் எதிராய் செயல்படுற காரியங்களை நீ காண்கிறேன். அந்த சூழ்ச்சிகள் எல்லாம் தவிடுபடியாவதா இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஐயா. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ஜெர்மன் எழும்பாதபடிக்கு அப்பா நீர் அந்த இரைச்சல அமைதியாயிரு என்று சொல்வீரா. அந்த ஜனங்களுடைய பஞ்சம் பசி பற்றி நீக்கி பாடுவீராக. தேசத்தை கண்ணோக்கி பார்ப்பீர். அந்த ஆளுநரோடு பேசுவீர், அதிகாரியோடு பேசுவீரார். யுத்தம் ஒரு முடிவல்ல கத்தா. அப்பா நீர் காண்கிறது. இதனால வந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட திட்டங்களை தீட்டாதபடிக்கு செயல்படுத்த தடுத்து நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா இஸ்ரவேலை காக்கிறவர் நீர், உறங்குவதை தூங்குவர். இஸ்ரவேலை பாதுகாத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அந்த பிணை கைதிகளை விடுவீங்க அப்பா. எடுக்கிற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சமாதானம் மாறட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இனிய தேசங்கள் எங்கள் கனடா தேசத்தை விசேஷமாய் பொறுப்படும். இந்த தேசத்தில் நடக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் மக்கு பிரியமே அற்றுவெறுப்புகள் எல்லாம் சுட்டெடுத்து சுத்திகரித்து ஒரு பரிசுத்த தேசம் உடைய ஆட்சியை மாற்றுவீரா. வல்ல கருத்துக்கள் எல்லா தேசங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் பாதுகாத்தலும் ரட்சித்துக் கொள்ளும் ஜனங்களை உடைய நாமம் தரிக்கப்பட்ட உடைய ஜனங்களாக உமக்கு முன்னால் உடங்கட்டும் உலங்கார்கள். நாமத்தை விட்டு ஆணையிடட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபங்கட்டு நிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். சிஸ்டர் சுபா, நீங்கள் நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் அது அன்மியூட் பண்ண நேரம் அடுத்ததாக அது உடனே மியூட் ஆகிவிட்டது என்றபடி அவங்களுக்கு கேட்கவில்லை. நீங்கள் இப்பொழுது ஜெபிக்கும் பொழுது அது கனடாவும் அதில் ஈடுபட்டுள்ளது என்றபடியா நான் கனடா தேசத்தையும் அதுக்குள்ளே சேர்க்கிறேன். நான் அதை விரும்பவில்லை. நாங்கள் அது நன்றாக நாங்கள் எங்களோட தேசத்துக்காக பே பண்ண வேணும். அது கனடா அதுக்குள்ள போகக்கூடாது என்று சொல்லி. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி இயேசப்பா, நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் விண்ணப்ப சத்தத்தை கேட்டவரே ஸ்தோத்திரம்.
அதுக்கப்புறம் எல்லா கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. நாளும் கண்களை ஏறெடுப்போம் முத்தாசுவரம் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில இணைந்திருக்க சகோதரியை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் சிஸ்டர். Praise the Lord. Praise the Lord, Sister Subha. நாளும் நீங்க ஜெபிக்க வேண்டிய பகுதியானது நிச்சயமாக இந்த வெளியேறப்பெற்ற ரட்சிப்பு, இந்த நாட்கள் இந்த ரட்சிப்பு கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே இல்லாமல் போய்கொண்டிருக்கு. அதுதான் பரிதாபம், அதுதான் வேதனைக்குரிய காரியம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளை இன்றைக்கு ரட்சிப்பே இல்லை. நான் பாஸ்டர் சொன்ன மாதிரி கிறிஸ்துவை வெளியில விட்டு இன்றைக்கு ஆராதிக்கிற சபைகள் எழும்புகின்றது. அப்படிப்பட்ட சபை ஆராதனை வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற சபையாய் மாறட்டும். உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும். நீர் இல்லாம நாம இல்லப்பா. நீ சொல்லாம இங்க எதுவும் நடக்காதப்பா. சபை கூடுவது அது உம்மாலே அப்பா. நீர் கிறிஸ்துவுக்கு தலைவர். நீர் சபைக்காக ரத்தத்தை சம்பாதித்து சிந்தின சபை ஆண்டவர். இன்றைக்கு சபை தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அருவருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பணும். கர்த்தர் பயம் உண்டாகணும். இது பயம் இல்லாத காரியங்கள் நடந்து கொண்டு நம்முடைய துணிகரமான பாவங்களை கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட சுபாவங்கள் மாறும்படியாகும். சபையாக மனவாட்டியாக எதிர்கொண்டு சில ஆயத்தப்பட விழிப்பாயிருக்க தெளிந்த புத்திகளாயிருக்கவும் இந்த நாள் ரட்சிப்பை காணவும் இஸ்ரவேல ஜூத ஜனங்கள் எங்கும் சிதறப்பட்ட ஜனங்கள் ஜூத ஜனங்கள் ரட்சிக்கப்படும். இந்த நாட்கள்ல எல்லாரும் ரட்சிக்கப்படும். சத்தியத்தை அறிவு அடிவன் சித்தமாயிருக்கு. அந்த சித்தம் நிறைவேற கருத்துல ஒப்புவீங்க. நாங்களோட ஒரு மேம்பட. Amen, amen, amen. Thank you, thank you, thank you, Lord. Yes, Lord, you have asked us, Lord, to be the church, Lord. And we are, Lord Jesus, to be that aroma of Christ, carrying that very message that you have given to us, Lord, for the world, Lord Jesus, that needs you so much, Lord, more than ever before, Lord, because this is the time, Lord, that the enemy knows that his time is limited. And so he is, Lord, working double time, Lord, so he can, Lord Jesus, devour he could, Lord, many that he could, Lord, take them, Lord Jesus, into eternal damnation rather than in eternity, Lord, for salvation, Lord, upon their souls. And that is why, Lord, even the churches, Lord Jesus, as much as, Lord Jesus, he can take them, Lord, from the pulpit to the congregation, oh God, being deceived, Lord, in these last days, oh God, that we cannot hear the unadulterated word of the living God coming true, Lord, with purity. And Lord Jesus, how the word of God, Lord, stands still, Lord, oh God, with the mighty power that is in it, Lord, to bring forth salvation unto the believers, unto the Lord, working through your body, Lord Jesus, working through the five-fold, the calling you have given, Lord Jesus, as ministries into the church, Lord Jesus. Oh, Father, therefore, Lord, we pray, Lord, and we pray, Lord, into the churches that you have given with this five-fold ministries, Lord, the prophetic ministry, the pastoralship, Lord Jesus, the evangelicalship, Lord Jesus, and all the helps, Lord, and all the ways in which only you can come through, Lord, through the body of Christ, Lord, and to be emanating, Lord, through this calling that you have bestowed to the church, Lord, to function in that manner, Lord, that it will only, Lord, precipitate, Lord, with your very power, Lord, that is behind it, Lord, and the enemy has no power to withstand it. The enemy will not be able to, Lord, by any means, as long as, Lord, the church is pure and holy before you, and they seek your kingdom, Lord, and they will, Lord Jesus, preach the true gospel, oh God, that nothing else can ever penetrate it, but it comes through, Lord, a heart that is pure, a heart that wants to, Lord, seek after a God that is holy and righteous, oh God. That is where you live. That is where you can come through, Lord. That is where the very gospel that has been preached will have the fruit coming through, oh God. Therefore, Lord, we pray, Lord Jesus, the kingdom of God, Lord Jesus, suffers violence, and the violence takes it by force in the name of Jesus. We pray for the churches, oh God. Lord, we pray for the universal church, Lord. We are, Lord Jesus, the body of Christ, but the universal church is the whole entire body of Christ, where you are the head, oh God, that these churches, Lord, that come together as your very body, oh God, would be, Lord Jesus, untouched by the enemy. Lord, they would, Lord, come before you in spirit and in truth, Lord, and the pulpits be holy, oh God, as you are holy, and come and preach the very word of God that is only coming through their lips and their righteous living, Lord, that would bring forth the word of God coming through. And Lord Jesus, these pulpits would, Lord Jesus, have that power and that presence of the living God coming through, the holiness that you have called us to be, the righteousness that you have called it to be, Lord.
that you might have the freedom of the Spirit, freedom of the will of God, freedom of the word of God to go through, Lord, as they walk into the churches, Lord, the unbelievers, the ones that need you so, Lord Jesus, would be saved, oh God, that the pulpits to the congregation, Lord Jesus, will, Lord, see the fire of God falling into the very praises, Lord, that they worship, oh God, no matter where they worship, oh God. It is not the building, it is not the pulpit, it is not the pews that they sit on, it is the very presence of the living God, the presence of God that brings down your holiness and righteousness, Lord. That is where we live. When we call upon a holy God, we have to live him and live through him and move through him just the way he has wanted us to be. If we are his body, we have to emanate his presence in that manner, because, Lord, everything else will fall aside, Lord Jesus. Nothing will fall, Lord, honor you or lift you up, Lord, or even draw men unto yourself until, Lord Jesus, you are honored, glorified, magnified through the lips of your servants, Lord, that come and preach the word of God. And the people that receive it, Lord, will also receive it, Lord Jesus, in that realm that you have called it to be, Lord. Nothing will ever, Lord Jesus, can penetrate it, because you are a holy God that comes through with holy fire upon your people. And the presence of the Lord alone will emanate it, Lord. Nothing can mock it, nothing can come through it. Even the very presence of the living God will not be able to stand sin. That is the very basic foundation for the church of the living God to work through. Therefore, Lord, people, sinners, you love them, Lord. Every single sinner for which you died, Lord, they are welcome into the churches, Lord. But sin in itself, Lord, where they think that keep on carrying on and living in it and call themselves to be a righteous woman or a righteous man, will not tribe, will not walk into the kingdom, because God is a holy God. He wants his very presence to live through his people. The body's been made as his temple to be holy as well. Therefore, Lord, we pray into our lives, Lord Jesus, that this very thing that we call it as salvation, that there is a freedom, that the free that is being given to us, Lord, for that salvation was given to us so freely, freely given, freely received, you said, Lord Jesus. Every single man, woman, boy and girl, every single color, race, religion, whatever background they come from, Lord, does not, Lord Jesus, be a hindrance by any means, because you have called them all into that work of the salvation, the finished work of Calvary, to come into the Lord Jesus, as the networks bring it through, Lord, even from Sangamam to Nitya Balicham, Lord, as it goes into 110 nations. We, Lord Jesus, esteem this as a holy call, Lord, a way in which you are moving, oh God, through these networks, oh God. Therefore, Lord, every believer, every person that listens to this, Lord Jesus, that comes through these networks, Lord, through the media, through over the lands and the seas, Lord, and every servant of the Lord, and every handmaiden of the Lord would come through our Lord Jesus in purity and holiness, Lord, to worship you, to praise you, bring forth, Lord Jesus. It is not just a ministry call. Ministry can be even become an idol if they do not, Lord, do this in accordance with your will and your purpose and your holiness and the righteousness aligned with the word of God upon their lives. So it is not just a mere cliche because we call it ministry, but it is the true word of the living God coming through a true believer and a minister of the gospel, that they would preach the word of God, Lord Jesus, in that realm, Lord, where we will have free course of the Holy Spirit coming and working because of that, Lord. You will only, Lord, work through holy lips, lips that are given to you, Lord, that you, Lord, set aside to you, Lord. That is what holiness means, Lord, that we come apart, Lord, from the world. We set aside from the world, and we, Lord, become your oracles of God's been spoken through the lips that are set aside unto you, Lord, that everything else, Lord, that is of this world, that is of the perversion, that even the language that have been, Lord Jesus, used in this world will not be a part of any believer or anyone, Lord Jesus, that are participating in preaching your gospel or even coming into the realms of whatever call in the ministry that they come into, Lord. Therefore, Lord, we pray for the believers, Lord. We pray for the ones that are not still, Lord, known you, Lord, but then it does not become a hindrance in their lives, Lord, seeing the hypocrisy or whatever they want to call it, Lord, upon the Christians that attend church, that they do not see the Christ in them that he wants so longs to be, and we lived in and through them, Father. We become that aroma of Christ, Lord, written epistle of God, read of men. Therefore, we pray, oh God, that this would be, Lord, the last days of the ministry that is going forth, Lord.
We'll have such impact, oh God. Lord, we do not know, only heaven can tell what Sangamam Nitya Velicham is doing, Lord, into hearts and lives of believers as they hear it, oh God, that they will bring forth, Lord Jesus, under the convicting power of the Holy Spirit, much of the call that is going on for their salvation, Lord, more than anything, Lord Jesus, bringing forth fruit. The fruit means that the fruit comes through only with the salvation soul that comes to know the Lord in a personal relationship, that it brings forth, the readily brings forth the fruit that comes out of that, because that relation with Jesus alone can produce through a believer that would come through as the fruits that would emanate through the power of the Holy Spirit through a believer, and thereby the people that are surrounding in their workplaces, in the industries that they work in, every place that they walk upon, Lord, will, Lord Jesus, be impacted by the power and the presence of the very holy God that moves and works and moves and emanates through them, and they will see the difference, because that is the difference, Lord, that you would, Lord Jesus, show forth for the believer, for salvation, for others to be drawn into it, Lord, because this is not, Lord Jesus, of flesh and blood, but this is something that happens, Lord, from the heaven moving toward earth, Lord. That's why we pray according to the Lord's prayer that He had given to us. Let thy will be done on earth as it is in heaven. When we bring forth, Lord, the kingdom purposes here on earth, oh God, that is the first will that you would want, Lord. Every single unborn, the person that is not been born again, Lord, would come to have that relationship with you. Lord, we pray, Lord, into the people's lives, Lord, right at this moment, agreeing together, Lord. One puts 1,000 and 10,000 to flight in Jesus' name, as I believe together, Lord, agreeing together with the team that are right now, Jesus, praying together from Nitya Velicham at this moment, oh God, that we pray, Lord, into the unbelievers' lives, Lord, in these 110 nations. None of them have bumped into this channel, Lord, by accident. You have ordained them. You have made them come and listen to it so that you can minister to them through the power of your Holy Spirit. And they are impacted, they are touched, they are set free. And you are, Lord Jesus, making a way, an entrance into their hearts and lives as they now knock, as you knock on their hearts, Lord. Seek ye first the kingdom of God and His righteousness, and all these things shall be added unto you. So we said that from your word, Lord. Therefore, we know, Lord, your Spirit is moving, your Spirit is touching, your Spirit is delivering people, oh God, from their bondages, and you're bringing them, Lord Jesus, opening their eyes of understanding as the word goes forth, Lord. And you have done that so many times, so many ways, Lord. Only heaven can explain, Lord. Lord Jesus, this is your work. This is your holy work. This is for the kingdom of God to be expanded. And Lord, open the borders, Lord Jesus, and expand the borders, Lord. Enlarge the borders, Lord, of this networks, Lord. In the name of Jesus, I pray, with protection over it, Lord Jesus. In Jesus' name, I pray. Amen and amen. Amen, amen, amen. Thank you, sister. Thank you for praying. Thank you. God bless you and your family, your ministry. God Amen. bless you too, Sister Subha. God bless you. Amen. Amen, amen. சோஸ்டம் கண்களை ஏறெடுப்போம். முத்தாசு வரும் பருவத்துக்கு நீரான்ற பகுதி நாங்கள் இணைந்திருக்கிறோம். இதனால நாங்கள் அடுத்ததாக கண்களை ஏறெடுக்க போறோம். இந்த பஞ்சம் பசி பட்டினியில எத்தனையோ ஜனங்கள் ஒரு நேர சாப்பாடும் இல்லாம, ஒரு நேர சாப்பாட்டை சாப்பிட்டு மீதியா நேரங்கள் அந்த வறுமையின் தேர்தலுக்குள்ளா இருக்கிற அந்த நேரங்கள், இந்த நாடுகளை நாங்கள் நினைவுக்கு வந்து ஒரு விஷயத்தை கண்ணோக்கி பார்த்து ஜெபிப்போம். நான் ஜெபிக்கிறேன், என்னோட ஒரு மனப்படுங்கள். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம். இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தும். இந்த நாளின் கர்த்தாவே, வறுமையின் பிடியில இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் உடைய திருக்கரத்துக்குள்ளாய் கொண்டு வருவோம். வறுமையின் பிடியில இருக்கிற நாடுகளை உடைய கரத்தை ஒப்புவித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என் தகப்பனே, உடைய திருக்கரத்துக்குள்ள தருகிறோம். ஆளுக செய்யுங்கப்பா. ஒரு விசு மன்னிங்க கர்த்தாவே. ஒரு விசு மன்னித்து நீர் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலைகளுக்கு பெலனும் வெளியோருக்கு திட்டனுமாயிருப்பவரே, இந்த நாளிலும் ஆண்டவர் ஏழைகளுடைய கண்ணீரை கண்ணோக்கி பாரும் ஆண்டவர். தகப்பனே இயேசுவே, கண்ணோக்கி பாரும். இந்த நாட்கள் ஆண்டவரே, இந்த யுத்தங்களால, பஞ்சம் பசி பட்டினியால பாடி போய் கிடக்கிற அந்த தேசங்கள், அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். எங்களுக்காக நீர் தரித்திரரானிலே கல்வாரி சிலுவையில் நாங்கள் ஐஸ்வர்யவான்களை வாழத்தானே
தகப்பன் இந்த நாட்களும் ஆண்டவர் அப்பா நீர் சிலுவை ஆணி அடித்தது, ஆணி எடுத்து ஜெயத்தை தந்து விட்டு அந்த ஜெயமுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழணும், ஆசீர்வாதத்தோடு வாழணும் என்று நம்முடைய சித்தமா இருக்குது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது நமக்கு பிரியம் என்று பிரியம் கண்டது போல் இந்த நாட்களும் நாங்கள் காண்கிறோம். நீர் இஸ்ரவேலை அவ்வண்ணம் ஆசீர்வதி, அதுக்குள்ளே இருக்க அந்த எருசலேம் பஞ்சத்தினால ஓடிக்கொண்டு போகுது. அப்பா அப்ப கொடுக்கவை அந்த ஜனங்களுடைய கண்ணீரை வேதனையை அன்றாட பசி பற்றி இருக்க ஜனங்களை கண்ணோக்கி பாருவாண்டு, இந்த காசா மக்களை கண்ணோக்கி பாரு, அந்த கமாஸ் பெட்டியில விட்டுதல அவளுக்கு கிடைக்க வேண்டியது அபகரிக்கிற அந்த தீவிரவாத சிந்தனைகள் முறியடிக்கப்பட்டு போவதா இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுத்து துருக்கிய கண்ணோக்கி பாரு மாட்டோம். ஐயா அந்த லட்சணங்கள் கண்ணோக்கி பாரு, பஞ்சம் பசி பண்ண இருக்கிற அப்பா நீர் தொடுவீரா, நீர் தொடுவீரா, நீர் பொறுப்பெடுப்பீரா, உக்ரைன் மக்களை கண்ணோக்கி பாரு மாட்டோம். மனமடைந்த ஜனங்களா இருக்கிறார்களே கத்தாவே, அவருடைய கண்ணீரை நீர் துருத்தி அல்லவா வைத்திருக்கு. இதனால கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிற தகப்பன் நீங்க. இந்த நாளுமை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவர். ஒரு நேரம் சாப்பாட்டு சாப்பிட்டு மீதியான நேரங்கள் எல்லாம் வாடி வதங்கி போய் தங்கள் உடலை ஒரு அப்பா என்ன செய்வது அடுத்த வேலை கண்டு தெரியாம கதறுகிற ஒவ்வொரு உள்ளங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாட்டும் ஐயா, ஒரு ஆசீர்வாதம் உண்டாட்டும் ஐயா. அவளேயா கண்ணோக்கி பார்த்து நீர் உடைய கரத்தை நீட்டி அவளை நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். ஒரு பெடுங்க ராஜா, ஒரு பெடுங்க ராஜா. தண்ணீரில் மிதக்கும் மீனுடைய கண்ணீர் துளி அறிந்தவர் நீர். இன்ற நாள் நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் துடைப்பீராக, அல்லாது என்று சொல்வீராக. ஒரு தாய் தேற்றுவது போல தேற்ற தகப்பனையா இந்த நாளிலும் கத்தாவே அந்த ஆகாரி பனாந்திரத்தை மாற்றினீர். பிள்ளைக்கு தண்ணி இல்லை என்று சொல்லி அழுது அந்த கண்ணீரை மாற்றின தேவர் இந்த நாளிலும் ஆண்டவர். ஒருவேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளையோட கண்ணீரை துடைப்பீராக, அவருடைய கதறுதலை கூப்பிடுற கேட்டு பதில் கொடுப்பீராக, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக தடைகளை உடைப்பீராக. என்ன சாபத்தின் தடைகளோ, என்ன ஆசீர்வாதத்து குறைச்சலான தடைகள் இருக்கோ எல்லாவற்றையும் மாற்றி போடுவீரா. என் தகப்பன் நீர் வானத்து பழனியை திறந்து ஆசிரிக்க தெய்வமான அந்த சாரபாத் விதவையின் வீட்டுல பானிலமா செலவழிந்து போல் கலசத்துல எண்ணெய் குறைந்து விடாதபடிக்கு நீர் ஆசீர்வதித்தீர். அந்த பஞ்ச காலத்துல அப்பா எல்லாவை போஷித்தீர். நாட்கள் நீர் போஷி தொடுத்து வைக்க வல்லவராய் காட்டு புஷ்பங்களுக்கே உடுத்து வைக்கிற தேவன்டா. உங்களை நீர் நடத்துற விசேஷித்தவர்கள் அல்லவா, நாங்கள் மக்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. இதனாலும் உங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் கீழ்ப்படியாமை துணிகரமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நீர் இரக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒத்தாசைகள் கிடைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேசம் ஐயா கண்ணோக்கி பார்த்து நீ ஆசீர்வதித்து உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா, உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த சுதந்திரவாளிகளா வாழ நீர் கிருபை செய்யும், வழி நடத்தும். அந்த ரூத்தின் வாழ்க்கையை மாற்றின தெய்வத்துக்கு அந்த போவாசின் போர்வைக்குள்ள மூடின தேவன் ஆசீர்வதித்தவர்கள எங்கள் ஜனங்கள் அப்படி ஆசீர்வதித்து மகளை பண்ணி உடைய வெள்ள கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்டு நிற்கிற ஜெபத்தைக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் நல்ல வேலைக்காக உமக்கு சோஸ்ரம் சோஸ்ரம். இந்த வேலையிலும் கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசையும் பருவத்துக்கு நேரான்ற போதிய அப்பா நீர் ஆசீர்வதித்து தந்த கிருபைக்காக நன்றி. இதனாலும் இந்த பகுதியில ஐயா பிறருக்காக ஜெபிக்க எங்களுக்கு ஒரு அரிய கிருபையை தந்தீர் ஐயா. அந்த கிருபையின் தருணத்துக்காக இந்த இரக்கத்தின் நேரத்துக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். கோடி கோடி சோஸ்திரம் செலுத்துறோம். இதனாலும் ஜெபித்த ஜெபங்களுக்கு நாமன்றும் ஆமென் என்று பதிலப்புற கிருபைக்காய் நன்றி அப்பா. நாளிலும் கத்தாவே ஜெபித்த சகோதரி ரஞ்சனிக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். பிறருக்காக ஜெபித்த அந்த சகோதரி வாழ்க்கையில நீர் கண்ணோக்கி பார்த்து அவளை ஆசீர்வதி, அவருடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதி. இன்னும் உமக்காக பிறருக்காக ஜெபத்தில் நிற்கத்தக்க உமக்காக நிற்கத்தக்க வைராக்கியத்தை கொடு. உடைய பாதையில உற்சாகப்படுத்தும் ஆசீர்வதியும் தேவையில சந்தியும் ஆண்டு யெகோவா ஈர் எல்லாமே பார்த்து கொண்டு நல்ல கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. அதே போல அடிமை கொடுத்த அந்த நேரத்துக்காய் சோஸ்திரம். ஜெபிக்க பகுதி நீர் அதுக்காய் நன்றி ஆண்டவர்.
நாலு தேசங்களுக்கு ஜெபிக்கும் பரமைப்படி இருக்க ஜனங்களுக்கு ஜெபிக்கும் கிருபை செய்து சோஸ்திரம். ஐயா அந்த சுபங்களுக்கு எல்லாம் நீர் ஆமென்றும் அவன் இந்த குடும்பத்தை ஊழியங்களை நீர் ஆசீர்வதித்து கிருபைகளுக்கு நன்றி செலுத்த மீண்டும் தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் இடத்திற்கு ஒப்புவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். அப்பா நன்றி செலுத்துறேன். தொடர்ந்து மீதியான பகுதிகளை முடக்கரத்தை ஒப்புவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நன்றி 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 ரஞ்சனி சிஸ்டர்.